ஹாய்! பொங்கல் வருது இல்லைங்களா? ஸோ, அதுக்காக தான் வாசலெல்லாம் வழிச்சு விட்டுட்டுருக்கேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சாணி போட்டு தான் நாங்க எப்பவுமே வாசல் வழிப்போம். வீட்டுக்குள்ள டைல்ஸ் இருக்கு. பட் வெளிய வாசல் பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட் மட்டும் வந்து கார வாசலுங்க. ஸோ, நம்ம சாணி போட்டு வழிச்சா தான் பார்க்கறக்கு நீட்டா இருக்கும். பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா, துணியில தான் வழிப்பாங்க. பட் நான், எங்க அம்மாலாம் வந்து இதிலேயே கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் பண்ணி பெயிண்ட் பிரஷ்ல பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் துணிய கம்பேர் பண்ணும்போது இது நமக்கு ரொம்ப கன்வீனியன்ட். கையிலலாம் பார்த்தீங்கன்னா, கரை பிடிக்காதுங்க. அந்த சாணி பவுடர் கரை கையில எதுவும் ஒட்டாது. அப்புறம் இந்த மாரி ஓரம் கட்டி வலிக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கு. துணி அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும். ஸோ, இதுக்கு அப்படியே சேஞ்ச் ஆயாச்சு. அப்படியே சைமல்டேனியஸா பார்த்தீங்கன்னா, பலகார வேலைங்களும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. முறுக்கு அம்மா ஆல்ரெடி போட்டு வச்சுட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கச்சாயம். இது எங்க ஊர் ஸ்பெஷலுங்க. வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை, கோதுமை மாவுலாம் வச்சு செய்றது ரொம்ப ஈஸி. குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். அப்புறம் முறுக்குமே போட்டு வச்சாச்சுங்க. உங்க வீட்ல பொங்கலுக்கு என்னென்ன பலகாரம் சுட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. பாய்.